இரண்டு நண்பர்கள் சிறுவயதிலிருந்து நண்பர்களாகவே இருக்கின்றனர். இதில் ஒருவர் அரசியல்வாதியின் பேச்சைக் கேட்டு பணத்திற்காக துரோகம் செய்யும் நண்பர். அந்த துரோகம் செய்யும் நண்பருக்கு ஒரு வேலைக்காரன். அந்த வேலைக்காரன் அந்த முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கிறான். அந்த முதலாளி செய்யும் தவறுக்கு உடந்தையாக இருக்கிறானா இல்லை எதிர்த்து கேள்வி கேட்கிறானா என்பதை சுவாரஸ்யமாக சொல்லும் கதைக்களம்தான் இந்த கருடன். இந்த படத்தின் மொத்த வசூல் நிலவரத்தையும் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டே 1 தமிழ்நாட்டில் 3,65,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 27 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 32 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 14 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 83 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 5,21 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 1 வந்து உண்மையாலுமே சூப்பர் கலெக்ஷன். டே 2 தமிழில் வந்து 4,47 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 17 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 27 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 13 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 86 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 5,90 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் டேவை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் டே அப்படியே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டே 3 தமிழில் வந்து 4,90 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 19 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 37 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 13 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 82 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 6,41 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் டே வந்து அந்த 5 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. செகண்ட் டேவும் அதை மெயின்டைன் பண்ணியிருக்கு. தேர்ட் டே வந்து 6 கோடியை டச் பண்ணியிருக்கு. டே 4 தமிழில் வந்து 3,05 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 14 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 17 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 9 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 29 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 3,74 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 5 தமிழில் வந்து 2,70 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 12 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 14 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 86 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 3,87 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 5ம் ஓகே தான், நல்ல கலெக்ஷன் தான். டே 6 தமிழில் வந்து 2,30 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 11 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 7 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 62 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 3,15 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அந்த 3 கோடியை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு 3 நாள் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 to 4 கோடிக்குள்ளே அப்படியே வந்து கலெக்ஷன் போயிட்டே இருக்குது. டே 7 தமிழில் வந்து 1,74 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 4 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 9 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் வந்து 42 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 2,33 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 8 தமிழில் வந்து 1,49 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 3 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 7 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 34 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1,95 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 9 தமிழில் 1,98 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 2 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 8 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 41 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 2,51 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 9 பார்த்தீங்க அப்படின்னா 2,51 லட்ச ரூபாலாம் ரொம்ப பெரிய விஷயம். டே 10 தமிழில் வந்து 3,62 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 6 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில்
21 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 55 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 4 கோடியே 48 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 10 பாருங்கள். ஃபஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டேக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த பெரிய கலெக்ஷன் 10வது நாளில் வந்திருக்கு. 4 கோடியே 48 லட்ச ரூபா, உண்மையாலுமே பெரிய விஷயம். டே 11 தமிழில் 2 கோடியே 81 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 5 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 22 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 52 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 3 கோடியே 63 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 12 தமிழில் 2 கோடியே 15 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 4 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 18 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 41 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 2 கோடியே 80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 13 தமிழில் 1 கோடியே 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 2 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 10 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 38 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 1 கோடியே 91 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 14 தமிழில் 1 கோடியே 28 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 2 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 7 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 28 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1 கோடியே 67 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 15 தமிழில் 1 கோடியே 18 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 2 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 7 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 18 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1 கோடியே 47 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 16 தமிழில் 1 கோடியே 10 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 1 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 9 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 22 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1 கோடியே 43 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 17 தமிழில் 1 கோடியே 25 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 1 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 11 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 19 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1 கோடியே 58 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. உண்மையாலுமே இந்த 17 நாள் கலெக்ஷன்ன்றது அப்படியே இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறி இருக்கு. சூரிக்கு உண்மையாலுமே ஒரு பெரிய லெவல் கலெக்ஷன். ஏன்னா விடுதலையில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆக்ஷன் அந்த ஓரியண்ட்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் அவர் வரமாட்டார். ஆனால் கர்டனில் ஃபுல் ஆக்ஷனாகவே காமிச்சிருக்காங்க. அதனால் ஆக்ஷன் ஹீரோவாக அவதரித்தது கர்டனில் தான். அது அந்த படம் அந்த பாக்ஸ் ஆஃபீஸும் அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு நல்ல கை கொடுத்துருக்கு. இப்போ டோட்டல் லைஃப் டைம் கலெக்ஷனை பார்த்துருவோம். தமிழில் 44 கோடியே 4 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 1 கோடியே 38 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 2 கோடியே 72 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 88 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 8 கோடியே 48 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 57 கோடியே 50 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. அவருக்கு ரெண்டாவது 50 கோடி கலெக்ஷன் திரைப்படம் கருடன். அது இல்லாமல் அதை ஒரு ஆக்ஷனாக அவர் ஸ்டெப்பை எடுத்து வைக்கும்போது இந்த கலெக்ஷன் வந்திருக்கிறது அவருக்கு உண்மையாலுமே ஒரு பெரிய விஷயமா அவருக்கு இருக்குது. அதே மாதிரி அதுக்கடுத்து அவருக்கு விடுதலை 2 வரப்போகுது. அதில் அவரோட போர்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். இந்த நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேன்கவ் சேனலை.